நீங்க நீங்க பாட்டுக்கு நான் டெல்லி போயிருவீங்க, அப்புறம் கல்யாண இன்டர்வியூஸ் வந்து கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நானும் வருவேன். ஏண்டா உனக்கு ஒரு தடவை கூட லவ் சொல்ல தோணலையா அப்படி நாங்க வச்சு கேட்பீங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு என் பேரை வைப்பீங்க. எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்கு? வேணாங்க. இதுக்கப்புறம் என்னால ஒரு பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஐ லவ் யூங்க. என்னங்க நான் கூட ஏதோ இல்ல இல்ல, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. டேக் யூ டைம். சாரிங்க, எனக்கு அப்படி எதுவும் ஐடியா இல்ல. லியோ லியோ லியோ, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்களை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேங்க, நீங்க தான் என் லைஃப். எங்க சில பேர்த்த பார்த்தா தாங்க தோணும் இவங்க கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு. நீங்க அந்த மாதிரி நான் உங்களை சந்தோஷமா வச்சுப்பேன். நம்புங்க. ஜீசஸ், இது மாதிரி எல்லாம் என்கிட்ட யாருமே சொன்னதே இல்லைங்க. என் அம்மா அப்பா எல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அம்மா அப்பா விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க அதான் எனக்கு முக்கியம். இல்லைங்க, நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் வீட்டுக்கு மூத்தவ, தம்பி தங்கச்சில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அது வேற, இது வேறங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. இல்லங்க ப்ளீஸ் விட்டுருங்க. நான் கிளம்புறேன். லியோ, சான்ஸே இல்லையா? சாரிங்க. ஏங்க சரிங்க, லவ் பண்ண வேணாங்க. அவ்வளோ தூரம் போகணுமா டெல்லிக்கு? அங்கே ஹிந்தியில் பேசணுங்க. எனக்கு ஹிந்தி தெரியும். டிசம்பரில் ரொம்ப குளிருங்க, அதுவும் இல்லாமல் டெரரிஸ்ட் அட்டாக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. ப்ளீஸுங்க, இங்கே பாருங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சாரி.